ஸோ இன்னைக்கு இன்ட்ரோ வந்து குட்டி பையன் சொல்கிறானாமா. லேட் நைட் மூவியை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இங்கே நீங்கள் வரணும்னா டின்னருக்கு இதுதான் பெஸ்ட் ஸ்பாட்டு. என்ன ஸ்பாட்டு? ஆசிஃப் பிரதர்ஸ். ஆசிஃப் பிரதர்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் அப்படியே நைட் ஒரு 10:30 11:30 அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நல்ல ஒரு ஃபுட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. சரி எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது ஆசிஃப் பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் 9th ஸ்ட்ரீட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கிறது எல்லாம் தெரியும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மலபாருக்கு முன்னத்தை கட்டு, நீங்கள் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட் கட்டு. ஆக்சுவலி என்னென்னா இவங்க வந்து 4 o'clock விடிய காத்தால 4 o'clock வரைக்கும் பிரியாணி, கிரில்லு, தந்தூரி, ரொட்டி, கிரேவி, ஃபிஷ்ஷு எல்லா ஐட்டம்ஸுமே தராங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னென்ன புதுசாக இருக்குது, இல்லை வேறு என்ன ஐட்டம்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அவங்ககிட்ட சஜஷன் கேட்டு இப்போ 3 பேர் வந்திருக்கோம். ஸோ 3 பேர் வந்திருக்கும் போது ஒரு பிரியாணி, ஸ்டார்டரு, ஒரு ரொட்டி, கிரேவி அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ லொக்கேஷன் லிங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நைட்டு நல்லா ரவுண்டு கட்டி அடிக்கிறதா இருந்தால் 250 rupeesக்கு அன்லிமிட்டட் பிரியாணி இருக்குது. மீன்ஸ் ரைஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்துடும், பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ போட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா ஃபுட்ஸுமே 10:50 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன ரீசன்னா, இப்போது விடிய காத்தால 4 மணி வரைக்கும் நீங்கள் ஆசிஃப் பிரதர்ஸ் அண்ட் பிரியாணிக்கு விசிட் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் பிரியாணி, ஃபிஷ்ஷு, கிரேவி, ரொட்டி, நான், தந்தூரி மெனுவில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வாங்கலாம். நாங்கள் வந்து சரி நைட் டைம் லேட் ஆச்சுனால சரி கம்மி மெனு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. ஸோ ஒரு தொக்கு மாதிரி லைட்டாக செஞ்சு நாங்கள் கொஞ்சம் ட்ரையாகவே போட சொல்லிட்டோம். தொக்கு மாதிரி செஞ்சு ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் நானு, இது வந்து பார்த்திங்கன்னா மலபார் சிக்கன் கிரேவி, பாறை ஃபிஷ் தவா ஃப்ரை அண்ட் தந்தூரி. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் தவா ஃப்ரை. ஸோ இது அப்படியே லைட்டாக லெமனை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே தவா ஃப்ரை ரோஸ்ட் ஆனது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்படியே எடுத்து டெம்டிங். மசாலா அந்த மேக்கிங் ஷாட்டில் பார்த்துப்பீங்க, மேலே நல்லா இந்த முறுமுறுன்னு பொடியெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபிஷ் தவா ஃப்ரை ஃப்ரெஷ்ஷாக. மெயின் என்னென்னா, இப்போ தவா ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா டெய்லி அந்தந்த ஃபிஷ் நான் ஃப்ரோசன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி. ஸோ தந்தூரியோட பீஸோட டெக்ஸ்சர் பார்த்திங்கனாலே பட்டர் தந்தூரி. உங்கள்கிட்ட தந்தூரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்ன பண்ணோன்னா இதில் டிப் பண்ணி, இதில் அப்படியே மயனீஸில் டிப் பண்ணி, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயனீஸ் நார்மல் மயனீஸ் கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா லைட்டாக அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். தந்தூரி மஸ்ட் ட்ரை. அவ்வளோ எம்மியாக இருக்கும். உங்களோட தந்தூரியும் சரி கிரில்லும் சரி எப்போ வந்தாலும் நான் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுவேன். மெயின் என்னென்னா அதில் அந்த சலாடு கொடுப்பாங்க. சலாடு எனக்கு இந்த மாதிரி தந்தூரிக்கு இந்த மாதிரி சலாடு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்பெஷல் பிரியாணி. ஸோ ஸ்பெஷல் பிரியாணி எப்படின்னா மேலே நல்ல ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இன்னி தொக்காக கேட்டாலும் கொடுப்பாங்க. இது நல்ல ஒரு குவான்டிட்டி, ஒரு 1.5 பாப்பிள் நல்லா சாப்பிட்லாம். இந்த சிக்கன் பீஸ் நல்லா டெண்டரியாக, ஆஹா தொட்டோனே வருது. ஸோ நல்லா டெண்டரியாக எடுத்து, நான் இவங்களோட பிரியாணிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்களோட இந்த ஃபன்மால் பிரான்ச் கிட்ட சாப்பிடுவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். காந்திபுரத்தில் வந்தது, அதுவும் காலையில் 4 மணி வரைக்கும் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா இப்போ என்னென்னா, இப்போ நான் நைட் ஒரு 3 மணிக்கு வரேன், எனக்கு ஸ்டார்டரும் சாப்பிட்ணும் பிரியாணியும் சாப்பிட்ணுன்னா ஸ்பெஷல் பிரியாணி வாங்கிடுங்க. நல்ல ஸ்பெஷலாக சூப்பராக இருக்குது. அது லைட்டாக ஒரு டேங்கி அந்த மோனிகா ஃப்ளேவரில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம்
தொக்கா கேட்டிங்கனாலும் தொக்கா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் நல்ல திருப்தியாக சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மலபார் சிக்கன் கிரேவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர். எப்படின்னா இதெல்லாம் வந்து ரொட்டி கிரேவி வாங்கினீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலான்னா நான் எடுத்துகிட்டு நான் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆஹா டக்குன்னு வருது. எடுத்து கிரேவியில் அப்படியே டிப் பண்ணி டாப் நாச் கிரேவி. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேப்சிகமும் பச்சை மிளகா நல்ல சீவி விட்டு. ஸோ இந்த டெக்ஸ்சரில் சாப்பிடும்போது ஆக்சுவலி என்ன எனக்கு வந்து பர்சனலாக இப்போ பிரியாணி ஒரு இடத்துல சாப்பிட்றோன்னா 4 பேரை போகிறோன்னா ஒரு பிரியாணி வாங்கிட்டு எனக்கு இந்த மாதிரி ரொட்டி கிரேவி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இது சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி லைட்டாகவும் இருக்கும். கிரேவி மலபார் கிரேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் நல்ல குவான்டிட்டியும் கூட. ஸோ மட்டன் பிரியாணியோட பீஸ் உள்ளுக்குள்ளே நிறைய பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் அப்படியே டெண்டரினஸ் காட்டுறேன். ஆஹா ஸோ இந்த டெண்டரியான மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு ஸோ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே தனியாக தான் செய்கிறாங்க. மட்டன் பிரியாணியில் ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு டாமினேட்டிங் ஃப்ளேவராக இருக்குது. எப்படின்னா ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்க, நீங்கள் சென்னை ஸ்டைல் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லணுன்னா பிரியாணி வந்து ரொம்ப ஓவர் பவரிங் டேஸ்ட் தெரியாது. உங்களுக்கு மட்டனோட ஃப்ளேவர் கம்மியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சாப்பிட்ட வரைக்கும் 1-2 இடத்த தவிர இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதில் மட்டனோட ஃப்ளேவர் அப்படி இறங்கியிருக்கு. அந்த பிரியாணி அடிக்கும் போதே பார்க்கணும் அவ்வளோ மசாலா தொக்கா இருக்குது. ஸோ பெஸ்ட்டு சென்னை ஸ்டைல் பிரியாணினா அதுவும் நம்ம ஆசிஃப் பிரதர்ஸ் பிரியாணி தான். எனக்கு பர்சனலாக சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் ரிவ்யூ வித் ஃபலூடா. ஸோ ஃபைனலாக ஆசிஃப் ஸ்பெஷல் ஃபலூடாவோட ஸோ சாக்லேட் ஐஸ்கிரீம் மிதக்க கொடுத்துருக்காங்க. இது இப்படி சாப்பிட்டேன்னா கீழே கண்டிப்பாக விழுந்துடும். சாக்லேட்டில் வெனிலா, மேலே சாக்லேட் சாஸ், கீழே ஸ்பெஷல். ஆஹா இது அப்படியே முடிக்கும் போது காட்டுறேன். ஆஹா சாக்லேட் சாஸ், வெனிலா, பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, ஜெல்லி, சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டு நைட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா இப்படியெல்லாம் கொடுத்தா வாவ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். இங்கே வந்து ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஓவரால் ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அந்த ஸ்பெஷல் பிரியாணி ஆசிஃப் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நல்ல மேலே ஒரு தொக்கு ஸ்டைலில் நீங்கள் இன்னி தொக்கா வேணாலுமே சொல்லிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி, நல்ல ஃப்ளேவரியான மட்டன் பிரியாணி. நெக்ஸ்ட்டு பர்சனல் ஃபேவரட் ஸ்டார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு. அந்த பாறை ஃபிஷ் அவ்வளோ என்னென்னா லைட்டாக ஒரு டேங்கியான மசாலாவோட சூப்பராக இருந்துச்சு. தந்தூரி உங்களுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். இது இல்லாமல் ட்ராகன் சிக்கன் 65 உங்களுக்கு ஊர்பட்ட ஸ்டார்டர்ஸ் கிடைக்குது. இது எல்லாமே 4 மணி வரைக்கும் கிடைக்கும். அண்ட் கிரேவியில் நாங்கள் ட்ரை பண்ண இந்த மலபார் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு நான் சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா எதுனாலும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓவரால் நைட்டு விடிய 4 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஸ்பாட். அண்ட் இப்போ நீங்கள் வந்து நைட்டு நான் நல்ல பசியில் இருக்கேன் அப்படின்னா அன்லிமிட்டட் பிரியாணி கூட ட்ரை பண்ணுங்கள். 250 rupees கொடுத்துட்ருக்காங்க. திணற மீன்ஸ் எப்படின்னா பிரியாணி 2 பீஸ் சில்லியோட வந்துடும், ஸ்வீட்டு, பிரெட் அல்வா, அந்த பிரெட் அல்வா ரைத்தா அதோட வந்துடும். நீங்கள் எம்டி பிரியாணி மட்டும் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸோட வந்துடும். சூப்பராக இருக்குது. ஓவரால் இவங்களோட ஃபோன் நம்பர்ஸு, ப்ரைஸிங் டீட்டெயில்ஸு, மெனு கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.